ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு சி டிவைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அழகான கிருத்திகை ப்ளஸ் சங்கடகர சதுர்த்தி. ஸோ நம்ம இன்றைக்கி முருகரோட மெசேஜஸ் என்ன கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செட் 1, இது செட் 2. பொறுமையாக எந்த செட் ஆஃப் கார்டு வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செட் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரி முருகர் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம். செட் 1 சூஸ் பண்ணவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? எங்கடா எனக்கு லிபரேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஐயா உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதல்ல இந்த வேர்ல்ட்லி அட்டாச்மெண்ட்ஸ்லேருந்து வெளியே வா, விடு. முதல்ல நான் ஏதோ ஒரு விஷயம் நான் செய்ய போகிறீங்க அப்படின்னா எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா என்ன சொல்லுவாங்க, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க, என்னோடய நெய்பர்ஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த சொசைட்டி என்ன சொல்லும் அப்படின்றத முதல்ல திங்க் பண்ணாத. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ ஃபஸ்ட்டு அது ரைட்டாக தவறான்றது உன்னோட க்ளோஸ்ட் ஒன்ஸ் கிட்ட கேளு, இல்லை என்கிட்ட கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் ரொம்ப போட்டு மனசை போட்டு நிறைய விஷயத்தில் குழப்பிக்கிட்டு எனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. நோ, ஃப்ரீடம் யார்கிட்ட இருந்து வரும்னா நீங்கள் எது செஞ்சாலும் செய்யலைனாலும் இந்த சொசைட்டி பேசத்தான் செய்யும். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். ஸோ உங்கள் மனசுக்கு உங்கள் ஆத்மாவுக்கு எது நல்லதுன்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு சந்தோஷம், சக்ஸஸ் எல்லாமே கிடைக்கணும்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ எதை நோக்கி போகணுமோ அதுக்கான லிபரேஷனு நான் உன்னை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த ஞானத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐயன் சொல்கிறாரு. பட் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எல்லாத்தையும் லெட் கோ பண்ணணும். லெட் கோ ஆஃப் எவ்ரி திங், வாட் எவர் த திங் வேர்ல்ட்லி அட்டாச்மெண்ட்ஸில் இருக்கோ அதை நம்பாதீங்க. அது எல்லாமே மாயை, சரிங்களா? அது எல்லாமே மாயை. இந்த மாயத்துலேருந்து எல்லாத்துலேயும் உங்களுக்கு விடுவிச்சு உங்களுக்கான ஞானம், சந்தோஷம், மன நிம்மதி கொடுக்க ஐயன் ரெடியாக இருக்கார். நீங்கள் தான் அவர் கையை பிடிக்க போகணும், ரைட்? அதே மாதிரி இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் லெட் கோ பண்ணி போயிட்டீங்கன்னா உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், தெரியுங்களா? அந்த நிம்மதியிலேயே உங்களால் என்னென்னலாம் சக்ஸஸ் பண்ண முடியுமோ, வாழ்க்கையில் உங்கள் ஜேர்னிக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்க ஐயன் ரெடியாக இருக்கார். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், லெட் கோ ஆஃப் ஆல் த திங்ஸ். இந்த வேர்ல்ட்லி திங்ஸ்குள்ளே இந்த உலக பற்றுன்னு சொல்லுவோம்ல, பற்றற்று இருன்னு சொல்லுவாங்க. பட் ரொம்ப கஷ்டம்தான். பட் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இது என்னமோ கிடைக்காத மாதிரி தெரியுது. பட் அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை நிறைய இடத்துல தொலைச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் சோல் நீ எப்போ உனக்காக இருக்க போகிறேன்னு கேட்குது. ஸோ ஐயனும் அதே தான் கேட்குறாரு. நீங்கள் எப்போ உனக்காக இருக்கியோ அந்த நொடி நான் உனக்கான ஞானத்தையும் சுதந்திரத்தையும் தர ரெடியாக இருக்கேன், வா அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் அ பியூட்டிஃபுல் மெசேஜில். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரி மெசேஜஸ் ஐயன் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஓகே, வாழ்க்கை நிறையா ஆட்டம் காமிச்சிருச்சோ, ரைட்? எல்லாருக்குமே அப்படி தான், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்குமே லைஃப்பில் இருக்கும். நம்ம அப் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி, டவுன் வரும்போது நீங்கள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் நிறையா ஏமாற்றங்கள், நிறையா ஏக்கங்கள், நிறைய வழிகள் எல்லாமே உங்களை படுத்துது. பட் எப்படா என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. டோன்ட் வரி, என்ன சூழ்நிலையில் ஆனாலும் உங்களை ஒரே ஒரு எனர்ஜி உங்களை மேலே இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு எனர்ஜி மட்டும்தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. அது ஐயம் மட்டும்தான்றது உங்களுக்கும் தெரியும். பட் நீங்கள் அது ஒரு பாசிட்டிவான நோட்டில் மாறும்போது, ஆமாம் கடவுள் இருக்காண்டா, இல்லை எனக்கு ஏன்ப்பா என்னை இவ்வளோ சோதிக்கிற, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் நிறையா இருக்குது. பட் அந்த சோதனையில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க, என்னென்னா செல்ஃபாக ரியலைஸ் பண்ணிங்க அப்படின்றது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜேர்னியில் நிறையா பெயின் இருக்குது, அது மட்டும் ஸ்ட்ராங்காக தெரியுது. இந்த ஜேர்னியில் இது எல்லாமே நீங்கள் இந்த பிறவி இதில் எடுக்கணும் அப்படின்னா இது நீங்கள் நினச்சிட்டு வர்றது கிடையாது. மேலேருந்தே முதல்ல அது டிவைனோட க்ரியேஷன். ஸோ நம்மக்கிட்ட நம்ம எதுவுமே
பண்ணிட்டு வர்றது கிடையாது. அங்கேருந்து எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் கடவுள் தான் நம்மளை ஆட்டி படிக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அதுக்கு நம்மளுக்கு மேலே இருக்கிற ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் மூவிங் அரவுண்ட் அஸ். அப்போது நம்மளை ஏதோ ஒரு எனர்ஜி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணதுன்னா அது இவர் மட்டும்தான். அது மெயினாக உங்களுக்கு. ஸோ டோன்ட் வரி. ஒவ்வொரு அடியிலையும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதில் ஏதோ ஒரு இடத்துல டிவைனோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கிறனால தான் இந்த புரிதல் உங்களுக்கு வருது. ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஐயனுங்கிட்ட இருந்து தான் வருது. ஸோ உங்களை ஒரு புஷ் நீங்களே உங்களை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்வர்டாக போயிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ஜேர்னிக்கு உங்களோட நம்பிக்கையும் உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியும் தான் காரணம். உங்களுக்குள்ளே அந்த நம்பிக்கையை வர வைக்கிறது ஐயம் மட்டும்தான். ஸோ ட்ரஸ்ட் த டிவைன் ப்ராசஸ்ன்னு நான் எப்போவுமே சொல்லிகிட்ருப்பேன் இல்லையா. இதுலேயுமே இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ட்ரஸ்ட் யுவர் டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எதை நீங்கள் நோக்கி போயிட்டுருக்கீங்களோ அதை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ முரடான பாதைகளில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருந்தாலும் கரெக்டாக உங்களை நல்ல வழியில் கொண்டு போய் சேர்த்துறது ஐயனோட வேலை. ஸோ ஹீ இஸ் த பெஸ்ட் கைடன்ஸ் டு யூ. உங்களுக்கான ஸ்டெடி மைண்ட், என்லைட்மெண்ட், உண்மைகள், ஒரு க்ரோத், சக்ஸஸ் எல்லாமே கொடுக்கறது லாஸ்ட்டாக இவராக தான் இருப்பார். ஸோ ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ். எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். டோன்ட் வெரி, பார்த்துக்கலாம், எல்லாம் அவர் இருக்கார் அப்படின்ற நம்பிக்கையை எப்போவுமே கைவிட்டுறாதீங்க. உங்களுக்கான சக்ஸஸ் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.